ஒரே காலகட்டத்துல தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு எல்லா மொழிகள்லயும் கலெக்ஷன் குவீனா இருந்தவங்க தான் நடிகை நயன்தாரா. தமிழ் சினிமாவோட லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை இவங்களுக்கு தான் கொடுத்து அழகு பார்த்தாங்க ரசிகர்கள். அதே மாதிரி அதிக சம்பளம் வாங்கும் ஹீரோயினாவும் இவங்க தான் இருக்காங்க. ஆரம்பத்துல மாடலிங், தொலைக்காட்சியில விஜேவா இருந்தவங்க 2003 மலையாள சினிமாக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்க. அவங்களுடைய முதல் படம் மனசினக்கரு. என்னதான் அவங்க மலையாள படத்துல அறிமுகம் ஆகியிருந்தாலும் தமிழ் சினிமா தான் அவங்கள ஒரு உச்சக்கட்ட நடிகையா மாத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். தமிழ்ல சரத்குமாரோட இணைந்து ஐயா திரைப்படம் மூலமா பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானாங்க. அதுக்கடுத்தே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஜோடி சேர்ந்து சந்திரமுகி திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கஜினி, பில்லான்னு பல படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பித்த வேகத்திலேயே கோலிவுட்டுடைய கனவு கன்னியா மாறினாங்க. அசின், த்ரிஷா என பல நடிகைகள் கொடி கட்டி பறந்த காலத்துல நயன்தாராவுக்கென ஒரு தனி இடத்தை தமிழ்நாட்டுல பிடிச்சாங்க. இவங்க நடிகர் ரஜினி, விஜய், அஜித், சிரஞ்சீவின்னு டாப் ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்காங்க. பில்லா திரைப்படத்துக்கு பிறகு இவங்க கொஞ்சம் கிளாமர் ரோல்லையும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. வல்லவன் திரைப்படத்துல நடிகர் சிம்பு கூட இணைந்து நடிக்கிறப்ப நடிகர் சிம்புவும் நயன்தாராவும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகுறது அப்பயே இவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அப்ப இது ரொம்ப அதிகமா பேசப்பட்டது. நடிகர் சிம்புக்கு பிறகு இவங்க நடிகர் பிரபுதேவா கூடயும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல ஒரு பெரிய பிரச்சனையாகி இவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. பெரும் சர்ச்சைகள், விமர்சனங்கள் அவங்கள ரொம்பவே காயப்படுத்துச்சா. ஆனா அதெல்லாம் தாண்டி இப்ப மறுபடியும் பல படங்கள் மூலமா கம்பேக் கொடுத்தாங்க. 2013 ராஜா ராணி அவருடைய கெரியருடைய டேர்னிங் பாயிண்டாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். மாயா, நானும் ரவுடி தான், அறம், கோலமாவு கோகிலா, நெற்றிக்கண் இப்படி அவங்க நடித்த படங்கள் எல்லாமே பாக்ஸ் ஆபீஸ்லயும் சாதனைய படைச்சது. 2015 நானும் ரவுடி தான் படப்பிடிப்பில் இயக்குனர் விக்னேஷ் சிவனுடன் ஏற்பட்ட காதல் ஒரு பெரிய திருப்பமாவே அவங்க வாழ்க்கையில மாறுச்சு. இந்த காதல் 7 வருட காதலா தொடங்கி இறுதியா அவங்க திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க தி ரவுடி பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி தயாரிப்பாளராகவும் கலக்கிட்டு வராங்க. அதே சமயம் நயன்தாரா அழகு சாதன பொருட்களையும் விற்பனை பண்ணிட்டு வராங்க. நடிகையும் தாண்டி ஒரு பிசினஸ் உமனாவும் இருக்காங்க நடிகை நயன்தாரா. அவங்க மேல இந்த மாதிரி பல விமர்சனங்களும் சர்ச்சைகளும் இருந்தா கூட இப்ப வரைக்கும் ஒரு டாப் ஹீரோயின் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை விட்டு கொடுக்காம இருக்கிறவங்க தான் நடிகை நயன்தாரா. அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவங்களுக்கு நம்மளுடைய பெஸ்ட் விஷஸை தெரிவிச்சுக்கலாம்.